வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய அல் குர்ஆன் விளக்க வகுப்பிலே இன்று சூரத்துல் கஹ்ஃபுடைய 110வது வசனம், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا என்ற இந்த வசனத்துடைய சுருக்கமான விளக்கத்தை நாம் இன்றைய வகுப்பிலே நாம் பார்ப்போம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா எதனை சொல்லுகிறான் என்றால், எவர்கள் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் சாலிஹான அமல்களை செய்யட்டும், அந்த ரப்புக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்காமல் இருக்கட்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா முக்கியமான 2 விடயங்களை சொல்லுகிறார். மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் முக்கியமாக இந்த 2 விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால்தான் மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்க முடியும் என்பதனை மிக தெளிவாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறார். மறுமையில் நாங்கள் மிகப்பெரிய இன்பம் எது என்று கேட்டால், சந்தோஷம் எது என்று கேட்டால், நிறைய நபர்களுடைய பதில் என்னவென்றால், நாம் சுவர்க்கம் நுழைவது என்று சொல்வார்கள். சுவர்க்கம் நுழைவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அல்ல. மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், எங்களை இந்த உலகத்தில் படைத்து வாழ வைத்த ரஹ்மான் அவனுடைய முகத்தை காண்பது, அவனை சந்திப்பது என்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததுதான் நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தோமோ அதற்கு ஏற்ற கூலிகளை அடைந்து, அது சில வேளை சுவர்க்கமாக இருந்தால் அல்லாஹுவை பார்த்ததற்கு அடுத்தபடியாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், இன்பமாக இருக்கலாம். ஆனால் முதலாவது சந்தோஷம் அந்த ரப்பை நாம் மறுமையில் பார்ப்பது என்பதனை மறந்துவிடக்கூடாது. அவ்வாறு அந்த ரப்பை நாம் பார்ப்பதாக இருந்தால் முக்கியமாக இந்த 2 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். நாம் சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும், எந்த ஒன்றை கொண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது என்று. இந்த சாலிஹான அமல் என்று சொன்னால், நாங்கள் நினைத்ததை செய்துவிட்டு நாங்கள் எவைகளெல்லாம் அமல்கள் என்று கருதுகிறோமோ அல்லது சமூகத்தில் எவைகளெல்லாம் அமல்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ, எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எவைகளை மார்க்கமாக நமக்கு காட்டியிருக்கிறார்களோ அவைகளை செய்வதன் மூலமாக நாம் சாலிஹான அமல்களை செய்தவர்களாக ஆகிவிட மாட்டோம் என்பதனை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரையே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபி என்ற அந்த வார்த்தையை தவிர்த்து ரசூல் என்ற வார்த்தை இணைத்து சொன்ன நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூல் என்று நான் சொல்லவில்லை, நபி என்று சொல்லுகிறேன், நீங்கள் ரசூல் என்று சொல்லுகிறீர்கள் என்று அந்த வார்த்தையை மாற்றி சொன்னதற்காகவே கண்டித்து கொண்ட ரசூலுல்லாஹ் இபாதத் என்று வருகிற பொழுது நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை ஊண்டி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சாலிஹான அமல் என்று சொன்னால் ஒரு வரைவிலக்கணத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய, அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நம்முடைய வார்த்தை சார்ந்த, செயல் சார்ந்த, வெளிப்படையான, உள்ரங்கமான அனைத்து காரியங்களும் அல் அமலு சாலிஹ் என்ற சாலிஹான அமல் என்ற அந்த அர்த்தத்தை கொண்டிருக்கும். அல்லாஹ் விரும்ப வேண்டும், அல்லாஹு தஆலா அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படியான 2 அம்சங்களையும் கொண்ட வார்த்தைகள், செயல்கள், அது உள்ரங்கமானதோ வெளிரங்கமானதோ எதுவாக இருந்தாலும் அதுதான் இபாதத். அதுதான் அல்லாஹு தஆலா சாலிஹான அமல் என்று எங்களுக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டி தந்திருப்பது. அதில் நிறைய நாங்கள் பட்டியலிட்டு போகலாம். நாம் தவக்குல் வைப்பது, நாம் அல்லாஹுவை உறுதியாக நம்புவது, ஏனைய எங்களுடைய தொழுகை போன்ற அமல்கள், நோன்பு போன்ற அமல்கள், ஜக்காத், சதக்கா போன்ற இன்னொரு எல்லா அமல்களும்
இந்த ரெண்டு நிபந்தனைக்குள்ளேயும் வரணும். ஒன்று அல்லாஹ் விரும்ப வேண்டும், இரண்டாவது அல்லாஹ் தஆலா அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் சாலிஹான ஒரு அமல் என்று நாம் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விடயம் என்னவென்றால், நாம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகளாக இருக்க வேண்டும். ஒன்று அல் குர்ஆன் மூலமாகவோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் சொல் செயல் அங்கீகாரங்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இதுதான் சாலிஹான அமல்கள். இரண்டாவது, இவை அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஹ்லாஸ் என்ற உள தூய்மை, மன தூய்மை இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளும், ஒன்று அல்லாஹும் ரசூலும் கற்றுத்தந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அவைகள் இஹ்லாஸ் இல்லை என்றால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நாம் இஹ்லாஸோடு செய்கிறோம், அது குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படாதவைகள் என்றால் பக்தியோடு செய்கிறோம், எந்த விதமான கலப்படமும் இல்லை, பக்தியோடு செய்கிறோம், ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்றாலும் அவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவாக இருக்க வேண்டும், இஹ்லாசுடன் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனைகளை எது தவறினாலும் அல்லாஹ் கிட்ட அதை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிற நேரம் எப்படி சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் சொல்லாத எந்த ஒன்றை ஒரு மனிதன் செய்தாலும் ஒமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக யார் எடுத்துக்கொண்டாலும் ஃபலயுக்பல மின்ஹு, அவனிடத்திலிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் பக்தியோடு இருந்து இன்றைக்கு இந்த மாசத்தை எடுத்துக்கொண்டால் எங்களோட சமூகம் என்ன செய்வாங்கன்னா, பக்தியோடு இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடுவார்கள். சில சமயங்களில் ஒரு கட்டத்தில் அவர்கள் எழுந்து எல்லோரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதாக சொல்லுவார்கள். எதற்கு என்று சொன்னால், அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், எனவே நாம் எல்லாம் எழும்பி ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். முழுமையாக பக்தியோடு செய்தவர்கள், அல்லாஹ் தஆலாவும் தூதரும் காட்டித்தராத, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விடயத்தை என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்தார்களோ அந்த விடயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கே செய்கிற சமூகமாக அந்த சமூகம் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் அல்லாஹ் கிட்ட துஆ செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், என் கபரை, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீ வணங்கப்படக்கூடிய இடமாக மாற்றி விடாதே. அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதன் யுஅபத், இறைவா, என் கபரை வணங்கப்படக்கூடிய இடமாக நீ ஆற்றி விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் விசேஷமாக பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தூதருடைய வாழ்க்கையில கபரையே நீ இப்படி ஆக்கிடாதே. அதே போல ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கிறிஸ்தவ சமூகம் எந்த அளவுக்கு அத்துமீறி புகழ்ந்தார்களோ அதே போல நீங்கள் என்னை புகழ்ந்து விட வேண்டாம் என்று தடையெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ்வை இன்று அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிப்பவர், நீங்கள் தான் தேவைகளை நிறைவேற்றுகின்றவர் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வார்த்தைகளை சொல்லி புகழ்மாலை சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த மஜ்லிஸுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி எழும்பி நின்று நபி அவர்களை மரியாதை செய்யக்கூடிய சமூகமும் மாறியிருக்கும். அப்ப இப்படியாக இஹ்லாஸோடு ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அங்கீகரிக்கப்படுமா? அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் நிபந்தனை இஹ்லாஸாக இருக்கணும். இரண்டாவது, குர்ஆன்லையும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டதாக இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல நபி அவருடைய வழிகாட்டுதல்களில் இருக்கக்கூடிய காரியங்களை செய்வோம், ஆனால் அதில் என்ன இருக்காது, இஹ்லாஸ் இருக்காது. நாம் செய்கிற அந்த அமல்களில் இஹ்லாஸ் இருக்காது. அப்ப இந்த அமலும் எப்படி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை இல்லாத ஒன்றை செய்கிற பொழுது எப்படி நிராகரிக்கப்படுமோ அதே போன்று இந்த இஹ்லாஸ் இல்லாத அமலும் அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், உள்ளங்களால் செய்யப்படக்கூடிய சாலிஹான அமல் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, தேவையற்றவன் என்ற தௌஹீதை நம்ம சொல்றோமே, சூரத்துல் இக்லாஸ்ல சொல்லப்படக்கூடிய பண்புகளை சொல்லுகிறோமே, இதையெல்லாம் நாம் ஏற்று அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய மரணம் வரும் வரை அந்த ரப்பை ஏற்று நடந்து கொள்கிறோம் என்றால் நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்தாக அவைகள் மாறிவிடுகின்றன. இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இஹ்லாஸ் என்பது இல்லை என்றால் இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் இல்லை என்றால் இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற இந்த இரண்டு விடயங்களோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா அடுத்ததாக என்ன சொல்றான் தெரியுமா? சாலிஹான அமல் செய்தால் நீங்க அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கலாம் என்று சொல்வது போல, இரண்டாவது நீங்கள் இணை வைக்கக்கூடாது, நீங்க ஷிர்க் வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த ஷிர்க் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஷிர்க் என்பதனை இரண்டு வகையாக நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் தெளிவாக எங்களுக்கு அதனை சொல்லி காட்டுகின்றன. ஷிர்குல் அக்பர் வ ஷிர்குல் அஸ்கர், பெரிய ஷிர்க், சின்ன ஷிர்க் என்று, அதாவது பெரிய இணை, சின்ன இணை என்று இரண்டு வகையாகவும் நாம் அவைகளை பார்க்கலாம். பெரிய இணை நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன இணையும் தெரியும். ஆனால் பெரிய இணை என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் சின்ன இணை என்பதில் கவனமற்ற சில சந்தர்ப்பங்கள் நம் அனைவருக்கும் ஏற்படலாம். அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெரிய இணை என்று நாம் சொல்லுகிற நேரம், நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்தில் புகழ்வது போல, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு உயர்த்துவது போல, இன்னொரு காரியங்களை செய்வதெல்லாம் ஷிர்குல் அக்பர். நாம் அவுலியாக்களை, எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவுலியாக்களை சொன்னாங்களோ அதை விட ஒரு படி மேலே கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வைக்கிறது. முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து பார்ப்பது, அதை விடவும் மேலாக பார்ப்பது போன்ற இந்த காரியங்களை செய்துவிட்டு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவை சந்திக்கணுமாக இருந்தால் உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகம் அடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி மனிதன் இருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லாஹ் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த ரப்பு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் அனைத்துக்கும் சக்தி, ஆற்றல் அனைத்தும் உள்ளவன் என்ற அந்த ரப்புக்கு அனைத்து விடயங்களையும் கொடுத்தால் மாத்திரமே நாம் என்ன செய்யலாம்? அந்த ரப்பை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் ஷிர்க் என்பது நிறைய விடயங்களை கொண்டிருக்கிறது. அந்த ஷிர்குல் அஸ்கர் என்பதிலே சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவைகளை கொண்டு சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவைகளை கொண்டு நேர்ச்சை செய்வது, இவ்வாறான இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறான விடயங்களை கொண்டு நாம் தவிர்த்து வாழ்வது என்பது, தாயத்து கட்டுவது, நாம் இஸ்மஸ்மாக்கள் என்று சொல்லுவோமே, இந்த மாதிரியான விடயங்களை நாம் எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி எடுத்துக்கொள்வது, எங்களுடைய நோய்களுக்காக வேண்டி சில குர்ஆனிய வசனங்களை எழுதி அதனை கரைத்து குடித்து இதெல்லாம் இதன் மூலமாக என்னுடைய நோய்கள் குணமாகும் என்று எதிர்பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷிர்க் அஸ்கர். இவைகள் கூடாது. இவைகளெல்லாம் நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், அன அக்னி ஷுரகா அனி ஷிர்க். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்லுகிறார்கள், அன அக்னி அக்ன ஷுரகா அனி ஷிர்க். நான் எவர்களெல்லாம் இணை வைக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த இணையோடு அவர்களை விட்டு விடுவேன் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்ன சொல்லுகிறாண்டா, எவர்கள் இணை வைக்கிறார்களோ அவர்களுடைய இணையோடு அவர்களை நான் விட்டு விடுவேன், எனக்கு எந்த தேவையும் இல்லை அவர்களுடைய விஷயத்துல. மன் ஆமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, என்னோடு சேர்த்து யார் ஒருவரை அவன் இணைத்துக் கொள்கிறான், ஒரு அமல் செய்கிற நேரம், ஒரு இபாதத்தை செய்கிற நேரம், என்னோடு சேர்த்து யாரை அவன் இணைத்துக் கொள்கிறானோ நான் அவனோடு அதனை விட்டு விடுவேன். தரக்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் விட்டு விடுவேன், அவன் யாரை இணைத்தானோ அவனையும் நான் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மறுமையில் யாராவது வருவார்களா? யாராவது நாம் இந்த உலகத்தில் யாரை அல்லாஹ்வுக்கு பகரமாக வைத்தோமோ, யாரை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தோமோ அவர்கள் மறுமையில் வருவார்களா? வரமாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அகாஃபு அஹ்வஃபுமா அலைக்கும் ஷிர்குல் அஸ்கர். உங்களிடத்தில் நான் மிகவும் பயங்கரமாக பயப்படுறது எதை தெரியுமா?
ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய இணையைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பிரச்சாரத்தை செய்து வைக்கிறார்கள், மக்களிடத்தில் எத்தி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் சில யூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், முஹம்மதே, நீங்கள் எங்களை சிறுக்கு வைக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் உங்களுடைய சமூகமே சிறுக்கு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று தேடி பார்க்கறாங்க, எதுவுமே விளங்கல. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஷிர்க் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், உங்களுடைய சமூகம் கஅபத்துல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள், நீங்களும் நாடினீர்கள், அல்லாஹ்வும் நாடினார், நீங்களும் நாடினீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை அழைத்து, தோழர்களே, நீங்க சத்தியம் செய்வதாக இருந்தால் வல் கஅபதி, கஅபா மீது சத்தியம் என்று சொல்லாதீர்கள், வரப்பில் கஅபதி, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள். ஏன்னா கஅபா மீது சத்தியம் என்றால் அது இணையாக மாறிவிடுகிறது. நான் நாடுகிறேன் என்று நீங்க என்ன சுட்டி காட்டுறதா இருந்தா, அல்லாஹு தஆலா நாடியதற்கு பிறகு நான் விருப்பப்பட்டேன், நான் பிறகு அதற்குரிய நான் பிறகு நாட்டம் கொண்டேன் என்று நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வும் நாடும் நாடினேன் என்று நீங்க சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இதனுடைய தீங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா? மறுமை நாள்ல நாங்க நிறைய விடயங்களை பேசியிருப்போம், கேட்டிருப்போம். மறுமை நாளில் முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நரகத்துக்கு அனுப்பப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா? ஷிர்குல் அஸ்கர் செய்தவர்கள் தான். சின்ன இணை என்று சொல்லக்கூடிய இந்த இணையை செய்து நரகம் செல்லக்கூடியவர்கள் தான் முதலாவது தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த செய்திகளை தான். முதலாவது யார் தெரியுமா? இஸ்லாத்திற்காக வேண்டி முழுமையாக தியாகம் செய்த ஒருவர். அவர் தன்னுடைய அனைத்து விடயங்களையும் தியாகம் செய்து இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்திருப்பார். அவர் மறுமையில கொண்டு வரப்பட்டு அவரிடத்துல கேட்கிற நேரம் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரப்பே, உனக்காக வேண்டி செய்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் ரப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எனக்கு செய்யல, நீ எனக்கு இந்த விடயத்தை செய்யவில்லை, நீ எதற்காக செய்தாய் என்றால், நீ ஒரு போர் வீரனாக சக்தி வாய்ந்தவனாக நிறைய தியாகங்கள் செய்தவராக சொல்லப்பட வேண்டும் என்று நீ செய்தாய், அது உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவனை நரகத்திலே தூக்கி எரிய சொல்லி கட்டளையிடுவான் என்பதை பார்க்கிறோம். அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினான். எதற்காக? புகழுக்காக. நான் ஒரு வீரன் என்று சொல்லப்பட வேண்டும் என்ற அந்த ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்திற்காக சகோதரர்கள். இரண்டாவது, ஒரு ஆலிம், மார்க்கத்தை கற்ற ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அந்த மனிதன் குர்ஆனை கற்று அழகான முறையில் குர்ஆனை ஓதுவான், அழகான முறையில் குர்ஆனை விளங்கப்படுத்துவான், அழகான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவான். இப்படியான ஒரு ஆளை கொண்டு வந்து, நீ நிறைய மக்களுக்கு மேலும் செய்தியே, எதற்காக நீ செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் சமூகத்தில் திருத்தத்திற்காக, அவர்களை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி இப்படி சொன்னேன், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு செய்தேன் என்று சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ ஒரு பாரி, நீ நல்ல முறையில் விளங்கப்படுத்தக்கூடியவன், நல்ல தெளிவுள்ளவன், ஒரு ஆலிம் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய், அது உலகத்திலே உனக்கு கிடைச்சாச்சு, இங்கே எதுவுமே கிடையாது என்று சொல்லி நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் என்பதனை இரண்டாவது செய்தியாக பார்க்கிறோம். மூன்றாவது யார் என்றால், தர்மம் செய்த ஒரு ஆள் தர்மம் செஞ்சிருப்பாரு. அவர் தர்மம் செஞ்சது எதற்கு செஞ்சீங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உன் பாதையிலே செலவழித்தேன் என்று சொல்லுவாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நீ கொடைவன் என்று சொல்லப்பட வேண்டும், நீ தர்மகர்த்தா என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாய், அது உலகத்திலே உனக்கு கிடைச்சிருச்சு, இங்க எதுவுமே கிடையாது, நீ நரகத்தில் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நரகத்திலே வீசுவாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப உலகத்திலேயே செய்த நல்ல காரியங்களுக்கு முகஸ்துதி கலந்து விட்டதன் காரணமாக மறுமையில் முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், முகஸ்துதியை கொண்டு இபாதத்தை செய்தவர்கள் என்பதனை பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே முகஸ்துதி என்பது மிக கடுமையான ஒரு பாவமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியெல்லாம் யார் செஞ்சுட்டு மறுமையில போய் அல்லாஹ்வை பார்க்க நினைக்கிறோமோ பார்க்க முடியாது என்பதனை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளங்களில் இஹ்லாஸ் இருக்கணும். சிறியதாக செய்தாலும் கொஞ்சமாக செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்கிறார்களோ மறுமையில் அல்லாஹ்வை அவர்கள் பார்க்க முடியாது என்ற தெளிவான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க விரும்பவில்லையோ, யாரெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க விரும்பவில்லையோ அவர்களிடத்தில் பேணுதல் இருக்காது சகோதரர்களே. இணை வைப்பிலே பெரிய பாரதமும் இருக்காது. அது ஷிர்க் அக்பராக இருக்கலாம், ஷிர்க் அஸ்கராக இருக்கலாம்,
எதிலையுமே அவர்களுக்கு எந்த விதமான கவனிப்பும் இருக்காது. பாரதூரம் மற்றவர்களாக அதனை பெருசா பார்க்காதவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அது அவங்களுக்கு விளங்காது. நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமே, நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே, நான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்ற எந்த உணர்வும் இல்லாதவர்கள் தான் அவர்கள் என்பதை அல் குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன். யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவருடைய பண்புகள் என்ன என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். முதலாவது, எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து அல்லாஹ்வை சந்திக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவருடைய எல்லா அமல்களையும் நாங்கள் வீணாக்கி விடுவோம். எல்லா அமல்களையும் வீணாக்கி விடுவோம். அன்பான உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நேரம் அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் எனக்கு உங்களுக்கு மறுமையில பிரயோசனம் அளிக்கும் என்ற உணர்வு வேண்டும். நாங்க என்னோட மனிதர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், நான் ஒரு பெரிய சமூகத்துக்கு தலைவனாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சொல்வதை கேட்கிறார்கள் என்பதெல்லாம் மறுமையில காப்பாற்றாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் தூதரை நாம் பின்பற்றி இருக்க வேண்டும். அந்த தூதருடைய ஷஃபாஅத் தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுகிறார். எப்படி தெரியுமா? மரியமே, ஈசாவே, நீங்க தான் உங்களோட சமூகத்துக்கு வந்து சொன்னீங்களா என்று கேட்கிற நேரம் என்ன சொல்லுவார்கள்? யாரெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தா தானே உனக்கு தெரியுமே அவர்கள் சொல்லி தப்பி விடுவார்கள். எனவே யாருமே எங்களை காப்பாற்ற மாட்டாங்க சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்கிறோமோ அவைகள் மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் மறுமையில் வெற்றி பெறச் செய்யும். அந்த ரப்பை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாம நாம் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் விருப்பம் இல்லாத மாதிரி, அல்லாஹ் பார்க்க விருப்பம் இல்லாத மாதிரி நிராகரிப்புகள், இணை வைப்புகள், மோசடிகள் போன்ற காரியங்களை செய்வோமாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க கிடைக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவருடைய எல்லா அமல்களையும் நாங்கள் வீணாக்கிடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வை சந்திப்பதை அவர்கள் நிராகரிக்கிறார்களோ, அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, என் ரஹ்மத்தை அவர்கள் ஆதரவிழந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள். எவர்களிடத்தில் ஷிர்க் இருக்குதோ, யாரிடத்துல குர்ஆனுடைய சுன்னாவுடைய தெளிவுகள் இருந்தும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ, அல்லது அதனை புறக்கணிக்கிறார்களோ அல்லது மறுக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஅராஃபில் அல்லாஹ் சொல்கிற நேரம், எவர்கள் என்னுடைய வசனங்களை பொய்ப்பித்து மறுமை நாளையில் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் நாங்கள் வீணாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத் அன்ஆமிலே சொல்கிற நேரம், அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதை பொய்ப்பிப்பவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல யூனுஸ் என்ற சூறாவிலும் அல்லாஹ் இதே போன்று சொல்கிறான். ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் கிடையாது என்பதையும் சொல்கிறான். நிறைய நாங்கள் சூரத்தோடு இருப்போம், எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியான சூரத்தோடு இருப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எவர்கள் இந்த காரியங்களை செய்துவிட்டு மறுமையில் என்னை சந்திக்க முடியாதவர்கள் என்ற இந்த அடையாளங்களோடு இருக்கிறாங்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று என்னையும் என்னுடைய வசனங்களை பொய்ப்பித்து மறுமை நாளையும் பொய்ப்பிக்கின்றவர்கள் கடுமையான வேதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் இந்த வசனங்களுடைய சுருக்கங்களை சொன்னேன் சகோதரர்களே. எனவே நாம் அல்லாஹ்வை மறுமை நாளில் சந்திக்க வேண்டுமாக இருந்தால் சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். ஷிர்க் என்ற அந்த எல்லைக்குள்ளே நாம் சென்று விடாமல் இருக்கணும். அது சிறிய ஷிர்க்காக இருக்கலாம், பெரிய ஷிர்க்காக இருக்கலாம். இவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நாம் எவ்வாறு இந்த மாதிரி மஜ்லிஸில் இருந்து படிக்கிறோமோ இதை போன்று நாம் தொடர்ந்தும் எங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் படிக்கணும். படிக்கத்தான் இது எனக்கு நல்லது, இது கெட்டது, இது ஷிர்க், இது குஃபுர் என்ற அந்த தெளிவுகளுக்கு கிடைக்கும் சகோதரர்கள். சொர்க்கத்தின் வழியையும் நரகத்தின் வழியையும் படிக்கலாம். எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தூய்மையான தீனை அவருடைய மஸ்ஜிதுகளில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதனை மறுமை வரை, எங்களுடைய மரணம் வரும் வரை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாக்கியமாக தர வேண்டும். இதன் ஊடாகத்தான் எங்களுக்கு அந்த ரப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பை அடைவதற்கு வழியை நானும் நீங்களும் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்தது போல மறுமையில் என்னையும் உங்களை ஒன்று சேர்ப்பது போல அந்த ரப்பை பார்ப்பதற்கான வாய்ப்பையும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.